இஸ்லாமியர்களின் புனித நாளான முஹரம் தினத்தன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்களை தாங்களே வருத்திக் கொண்ட நிகழ்வு காண்போர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதத்தின் 10ஆம் நாள் முஹரம் புனித நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜனநாயகத்தின் சிறப்பை, மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்காக நபிகளாரின் பேரர் ஹுசைன் கர்பலா களத்தில் தன் இன்னுயிரை ஈர்த்த நிகழ்வுதான் முஹரம் திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. முஹரம் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நோன்பு வைப்பது அதற்கு முன்னர் செய்திருக்கும் பாவங்களை போக்கிவிடும் எனவும் நபிகள் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி நோன்பு நோற்று இஸ்லாமியர்கள் கத்தி போட்டு தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு இந்த துக்க நிகழ்வை அனுசரித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் அனைவரும் கருப்பு நிற உடை அணிந்து சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். முஹரம் தினத்தன்று இதுபோல ரத்தம் சிந்தி தியாகம் செய்வது நபிகளாரின் பேரர் ஹுசைனின் பெருமையை போற்றுவதாக அமையும் என்பது இவர்களின் நம்பிக்கை. முஹரம் என்பது ஒரு துக்க நாள் ஆகும். நபிநாயகத்தின் பேரராகிய ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் இருக்கும் கர்பலா களத்தில் செய்த மாபெரும் தியாகத்தை நினைத்து தன்னுடைய துக்க அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த முஹரம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய இன்று ஏறத்தாழ எல்லா ஷியா முஸ்லிம் மக்கள் அனைவரும் தம்முடைய துக்கத்தை செலுத்துகிறார்கள். உலகெங்கும் உள்ள ஷியா முஸ்லிம்கள் முஹரம் தினத்தன்று இதுபோன்று ரத்தம் சிந்தி ஹுசைனின் உயிர் தியாகத்திற்கு பெருமை சேர்க்கின்றனர்.